ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஓகேவா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஒரு பிஎஸ்யூஸ்லேருந்து அதாவது பிஇஎல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஓகேவா? பிஇஎல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதாவது இது ஒரு நவரத்னாஸ் கம்பெனி. ஓகேவா? டோட்டல் வேக்கன்சிஸ் ஒரு டோட்டல் எவ்வளோ இருக்குது? ஒரு 350 வேக்கன்சிஸ் இருக்குது நம்மளுக்கு. அதில் டிசிப்ளினரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிசிப்ளினரிக்கு கீழே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பார்த்துக்கங்க. எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 175 இருக்குது, ஒரு மெக்கானிக்கல் 109 இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே ஒரு 42 இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஒரு 14 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேவா? டோட்டலாக நம்மளுக்கு 350 வேக்கன்சிஸ் இருக்குதுப்பா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்க்கும்போது என்னது, ஜஸ்ட்டு பிஇ பிடெக் ஆர் பிஎஸ்சி படிச்சிருந்தா போதும். ஓகேவா? நம்மளுக்கு மெக்கானிக்கலில் என்னெல்லாம் எனக்கு பண்ணியிருக்கணும், பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி படிச்சிருக்கணும், அவ்வளோது போதும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ்னு சொல்லும்போது எனக்கு 25 ஏஜ் இருக்கணும். அதாவது 1/10/2024 எனக்கு எத்தனை 25 ஏஜ் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோட்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு, அதாவது 340. ஓகேவா? எனக்கு டோட்டலாக அன்ரிசர்வ்டு எத்தனை 139. ஓகேவா? இடபிள்யூஎஸ் 34 இருக்குது, ஓபிசி நான் க்ரீமி லேயர் ஒரு 91 இருக்குது, எஸ்சி 51, எஸ்டி எனக்கு எத்தனை 25 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏஜ் க்ரைட்டீரியா பற்றி நம்ம பேசிட்டோம். 25 இயர்ஸு. அதாவது கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது நம்மளுக்கு கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ வரைக்கும் ஏஜ் லிமிட் எனக்கு இருக்குங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் போஸ்டிங்ப்பா. பாருங்கள் எங்கெங்கெல்லாம் எனக்கு வேக்கன்சி இருக்குது. நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன்னா என்ன எங்கெல்லாம் போஸ்டிங் போடுவாங்க அந்த பிளேசஸ்லாம் பாருங்கள். அது பெங்களூர், யூபி, மகாராஷ்டிரா, ஹைதராபாத்து, சென்னை, நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ், நெக்ஸ்ட் ஹரியானா, உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா. ஓகேவா? இவ்வளோ பிளேசஸில் எனக்கு வேக்கன்சி இருக்குது. நான் கிராக் பண்ணிட்டேன்னா என்னை எங்கே கொண்டு போடுவாங்க, அங்கே தான் கொண்டு போய் போடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், எனக்கு எப்போ என் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, 24/10/2025. ஓகேவா? எனக்கு எப்போ க்ளோஸ் ஆகுது அப்ளிகேஷனு, 14/11/2025 க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், நார்மலாக 1000 ப்ளஸ் ஜிஎஸ்டி எனக்கு எத்தனை ஒரு அதாவது 180 ரூபா. ஓகேவா? அதாவது 1000 எனக்கு என்னோட ஃபீஸு. அது போக அதாவது இது யாருக்கெல்லாம் வரும்னா ஜென்ரல் பிசி கேட்டகிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வரும். ஓகேவா? எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபீஸ் கம்மியாக தான்ப்பா வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு 100 மார்க்கு டெஸ்ட்டு நடக்கும். அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் எனக்கு எப்படி இருக்குன்னா, 100 மார்க்ஸுக்கு எனக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அதனால் என்னோட மார்க்ஸை எத்தனை மார்க்கு, ஒரு 85 மார்க்குக்கு மட்டும்தான் அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க, என்னோட 100 மார்க்ஸை. ஓகேவா? பேலன்ஸ் 15% மார்க்கை எனக்கு இன்டர்வியூவில் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்டர்வியூவில் 50% மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி எனக்கு என்னோட 100 மார்க்ஸை இப்படி தான் அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு 1:5 ரேஷியோவில் தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? அதையுமே அவங்க இதில் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. நாங்கள் 1:5 ரேஷியோவில் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு அப்படிங்கிறது இதில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எனக்கு சிபிடியில் தான் நடக்க போகுது. ஓகேவா? அதாவது எக்ஸாம் எனக்கு எத்தனை டோட்டலாக 120 மினிட்ஸு, 125 கொஸ்டின்ஸு. ஓகேவா? எனக்கு 100 டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், இதில் 25 எனக்கு என்னது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ்ப்பா. இந்த மார்க்ஸ் எனக்கு எத்தனை மார்க்ஸ் அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க, 85% அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15% எனக்கு எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க, என்னோட இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சிபிடி இருக்கும், அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தென் எனக்கு இன்டர்வியூ நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிலபஸ்ன்னு சொல்லும்போது அதாவது அந்தந்த டிசிப்ளினரிக்கு கீழே அவங்க வந்து சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சிலபஸை மட்டும் நம்ம படித்தா போதும். ஓகேவா? நம்ம அப்ளை பண்ணுறதுப்பா, ஹவு டு அப்ளை, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அவங்க வெப்சைட்லேயே அவங்க போர்ட்டல்லே போய் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது ஆன்லைன் த்ரூ தான் அப்ளிகேஷன்ஸ்.
நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன் 24/10/2010, அதாவது எனக்கு நேற்று ஓப்பன் ஆகிட்டு எனக்கு எப்போ அது க்ளோஸ் ஆகுது 14/11, அதாவது November 14/11/2025 க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்மளுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும்ப்பா. இங்கே எனக்கு நீங்கள் வந்து ஸ்டேட்டில் பிசி எம்பிசி என்ன கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரலுங்கும் போது ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அது இருந்தால் தான் இங்கே நீங்கள் வந்து ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிளாக இருவீங்க. இல்லைனா நீங்கள் ஜென்ரலில் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது எக்ஸாம் சென்டர்ப்பா, எந்தெந்த எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு பாருங்கள். அதாவது என்னென்ன ஸ்டேட்டில் எங்கெங்கே எனக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்டு ப்ரிஃபரன்ஸ். தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது எனக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஓகேவா? இவ்வளோ பிளேசஸில் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் உங்கள் நியர்பை சிட்டியை பார்த்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரிசர்வேஷன் கீழே என்னென்ன கேட்டகரிஸ் வருது, அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குள்ள ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ ஓபிசி நான் க்ரீமிலியராக இருந்தால் எனக்கு எக்ஸ்ட்ரா 5 years. ஓகே, அதாவது 25 years. எதுக்குள்ளே எனக்கு இருந்திருக்குன்னு 1/10/2025 எனக்கு 25 years குள்ளே நான் இருந்திருக்கணும். ஓகேவா? அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கும் போது ஓபிசி சர்டிஃபிகேட் நான் வச்சுருந்தா நான் க்ரீமிலேயர் எனக்கு 3 year தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சினா 5 years, எஸ்டினா 5 years, பிடபிள்யூடினா ஒரு 10 years. ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ் மேனா ஒரு 5 years, பிடபிள்யூடி ஓபிசினா எனக்கு எத்தனை 13 years, பிடபிள்யூடி எஸ்சி எஸ்சினா 15 years. ஓகேவா? நெக்ஸ்ட் அவ்வளோதான்ப்பா. ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில் பாருங்கள். எனக்கு நோ ஃபீஸ். யாருக்கு? ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ். ஓகேவா? இவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸு, வேறு யாருக்கும் ஃபீஸ் இல்லை. ஓகேவா? அதாவது 1000 + ஜிஎஸ்டி ஒரு 180. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாமை சூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்தியில் வேணுமா இன்டர்வியூவில் வேணுமாங்கிறத எக்ஸாமும் இன்டர்வியூ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்ளை பண்ணும்போதே, ஹிந்தி ஆர் இங்கிலீஷுங்கிறத. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வர ஃபர்தர் இதை பற்றி ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைனா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாட்டு கோர்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மக்கிட்ட மண்டே ஆன்வர்ட்ஸ், அதாவது 27 நம்மளுக்கு கோர்ஸ் வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணதாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.